ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான கஞ்சி மாவு தான் திரிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஏன் கண்ணாடி போட்டிருக்கேன் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். எனக்கு இந்த இடது கண் வந்து கண்ணில் லைட்டாக அந்த புற புற போயிருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னார். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 6 மாதமாகவே வந்து ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் கண்ணில் இருந்து தண்ணியாக வரும். டிவி அதிகமாக பார்க்குறேன்னு தான் சொல்லணும். நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது, டிவி பார்க்குறேன். ஆனால் அது என்னென்னா, டிவி பார்க்கும்போது கண்ணிலேருந்து தண்ணியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் இப்படி குனிஞ்சா எனக்கு அந்த வந்து கண்ணாடி வந்து இப்போ நான் போட்டிருக்கிற கண்ணாடி கீழே விழுகிற மாதிரி இருக்குது. ஆனால் கண்ணாடி வாங்கி ஒரு 15 நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். என் பையன் போடுங்கம்மா அப்படின்னா லூஸாக இருக்குப்பா, கண்ணாடி போட்ட ரெண்டா மங்களாக தெரியுது, கிளியராக தெரியலை அப்படின்னு. அப்போ என் மருமக போட சொன்னாங்க, அத்தே நீங்கள் போட தான் அது வந்து அந்த கண் வந்து அந்த கண்ணாடியை வந்து அது ஏற்றுக்கும், அப்போ நீங்கள் ஒரு வாரம் போட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே போடுவோன்ட்டு இப்போ நான் நேற்றுக்கு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மங்களாக தெரியுது, ஒரு மேலோட்டமாக இருக்கும்ல அந்த மாதிரி தெரியுது. சரி, ஓகே நம்ம கண்ணாடியை போட்டே இந்த கஞ்சி மாவை நம்ம ரெடி பண்ணிடுவோம். எல்லாருக்கும் பிடிச்ச கஞ்சி மாவு கவுனி கஞ்சி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நீங்கள் கவுனி கஞ்சி தீந்துருச்சுன்னு சொல்கிறீங்க, அடுத்த தடவை நீங்கள் போடும்போது அடுத்து நீங்கள் போடுங்க அப்படின்னாங்க. ஓகே நம்ம கஞ்சி மாவு போட்டுருவோம். ஏன்னா கவுனி கஞ்சி இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முன்னெல்லாம் கவுனியே குடிக்க மாட்டேன். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு காஃபி ஸ்ட்ராங்காக போட்டு குடிச்சிட்டு நம்ம, ஏன்னா வறுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நமக்கு கைவலி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். கைவலி இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். இல்லைனாலுமே இதை நல்லா கைவிடாமல் ஒரு 1/4 மணி நேரம் வறுக்கணும். அது கொள்ளு அப்புறம் பாசிப்பருப்பு எல்லாம். சரி, ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபியை குடிச்சிட்டு வந்துடுவோம். நம்ம நைட் டிஃபன் சாப்பிட்றதில்ல, சாப்பாடு சாப்பிட்றதில்ல, அதனால் காஃபி அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். முன்னைக்கு இப்போ எவ்வளவோ குறைச்சிட்டேன். சரி, இருந்தாலும் ஒரு காஃபி சாப்பிட்டு வந்துட்டு நம்ம ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இதுக்கு 1/2 கிலோ நான் கவுனி வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கவுனி அரிசி. அதை நல்லா நம்ம வந்து ஒரு சிலர் வந்து அலம்பி வெயிலில் காய வச்சு திரிப்பாங்க. ஆனால் கவுனி அரிசிங்க வந்து உங்களுக்கு காஸ்ட்லியான அது. ஏன்னா கிலோவே 150 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அவ்வளோவா தெரில, மொத்தமாக ஜாமான் வாங்கினனால. அதை என்ன பண்ணுவேன்னா, அந்த நம்ம மாதிரி கிச்சன் டிஷ்யூ வச்சு நல்லா அந்த மேலாக தூசி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இது பண்ணிவிட்டு கையில் ஒரு 2 தடவை இது பண்ணிட்டு நம்ம போட்டு, எப்பயுமே அப்படி தான் நான் செய்வேன். இந்த கவுனி அரிசி வறுக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வறுக்கும் போதே வாசனையாக இருந்ததுன்னா, அதை நம்ம காய்ச்சி குடிக்கும்போது எவ்வளோ ஒரு வாசனை, சத்து, ஆரோக்கியம், இது எல்லாமே இந்த கவுனி அரிசியில் இருக்குது. இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகவே இந்த கவுனி கஞ்சி குடிக்கிறேன். கவுனியில் வந்து உங்களுக்கு அரவணை பாயசம் வைப்பாங்க. நாளே ஊற வச்சு மறுநாள் வேக வச்சு, வேகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 10-15 விசில் விட்டால் தான் அந்த கவுனி வந்து கொஞ்சம் வேகும் ஃப்ரெண்ட்ஸ், கவுனி அரிசி. ஏன்னா அரவணை பாயசம் சூப்பராக இருக்கும் அந்த மட்டை அரிசியில் கவுனிலெலாம் வைக்கும்போது. ஆனால் அது என்ன ஆகுனா, நம்ம வேக்காடு ஜாஸ்தி வைக்காமல் இருந்தோம்னா விரைச்சிக்கும் நம்ம மண்டவலை பாகு போட்டோன்னு. இங்கே பாருங்கள், இப்போ நான் நல்லா வறுத்துட்டே இருக்கும்போது அந்த அரிசி வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பொரிஞ்சோன்னே இன்னும் நல்லா பொரியணும். நம்ம கைவிடாமல் நம்ம வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் நான் அந்த வடைச்சட்டியை வந்து கையில் பிடிச்சிக்கிட்டே வறுக்கிறேன்னா, பெரிய அடுப்பில் வச்சாலும் உங்களுக்கு தெரியாது, அவ்வளோவா கவர் ஆகாது. இந்த பக்கம் இருக்கிற அடுப்பில் வச்சாலும் கவர் ஆகாது. இந்த மீடியம் அடுப்பில் வச்சா, அதாவது சின்ன அடுப்பில் வச்சா தான் நம்ம கேமரா வந்து கவர் ஆகும். அதனால தான் நான் கை பிடிச்சிட்டே இருக்கேன், இல்லைன்னா டட 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 டடன்னு ஆடிக்கிட்டே இருக்கும். 2வது, இது நைட்டு தான் நான் இந்த கஞ்சி மாவு திரிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நமக்கு பகலில் ஏதாவது ஒரு வேலை வந்துடுது. 2வது, நான் அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு சமையல்லாம் முடிச்சுட்டு, ஒன்று சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பெல்லாம் தொடச்சிருப்போம் இல்லையா, அப்போ நான் வறுப்பேன். அதாவது வெள்ளிக்கிழமை இல்லாமல், அந்த மாதிரி நாட்கள் 4 கிழமை இல்லாமல் தான் நம்ம பொடி வகையெல்லாம் திரிப்போம் இல்லையா, ஏன்னா மிளகா காட்டம் வரும். அதனால் இப்போ வரலட்சுமி நோன்பு வரதுக்கு முன்னாடியே நான் எல்லா பொடியும் திரித்து வச்சுருவேன். வரலட்சுமி நோன்பு ஒட்டி ஒரு வாரத்துக்கு நான் வந்து திரிக்க மாட்டேன். பொதுவாக வறுக்கிற ஐட்டம்லாம் நான் வறுக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கஞ்சி மாவு திரிக்கலாம், ஆனால் மிளகாய் பொடி அந்த மாதிரிலாம் திரிக்க மாட்டோம், சாம்பார் பொடி எல்லாமே. அது நமக்கு காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க, அதுபடி நம்ம வந்துட்டு தான் இருக்கோம். நான் வந்துட்டுருக்கேன், அந்தபடி தான் கடைப்பிடிச்சிட்ருக்கேன். அப்புறம் நீங்கள் 4 கிழமைனா வறுத்து பொடி பண்ணி சாம்பார் வைக்கிறீங்களே, வறுத்தரைச்ச சாம்பார் அப்படிவீங்க. அதுக்கு கணக்கே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உடனே கொஞ்சமாக போட்டு நம்ம வந்து வறுத்து அரைக்கிறனால, அதில் தேங்காய் சேருது எல்லாமே சேர்றனால அது கணக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் நான் நினைக்கிறேன். அதனால் அந்த மாதிரி நம்ம செய்கிறோம். இங்கே பாருங்கள், இப்போ 3/4 வாசி அரிசி பொரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கே தெரியும், நான் இன்னும் வறுக்க அரிசி வந்து உள்ளே இருக்கிற அந்த வெள்ளை
அந்த தொளி உறிஞ்சு வெள்ளையாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான். இப்போ அதான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இது அந்த மாதிரி 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் குடித்தேன். ஒருத்தவங்க சொன்னாங்க, கவுனி வந்து நல்லது அப்படின்னாங்க. கஞ்சியே நான் குடிக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சத்து மாவு குடிக்க மாட்டேன், ஓட்ஸ் குடிக்க மாட்டேன். ஆனால் எல்லா பொருளுமே வாங்கி வச்சுருப்பேன். ஏதோ ஒரு அவசரத்துக்கு. இங்கே பாருங்கள், நான் வறுத்துட்டே இருக்கேன். எப்படி பொரிஞ்சு வெளியில் வருது பாருங்கள் அந்த அரிசி. அந்த வெள்ளை கலர் மாறுது பாருங்களேன். வறுக்கும்போதே எனக்கு அவ்வளோ வாசனை. அப்போ ஒரு தடவை நம்ம திரித்து சாப்பிட்டு பார்ப்போம், உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்கல்ல. நான் காலம்பறையும் டிஃபனும் எதுவுமே எடுத்துக்க மாட்டேன். இப்போ குழந்தைங்க வந்திருக்காங்க, 4 பேர் வந்திருக்காங்க, ஃபங்க்ஷன் அந்த மாதிரினா நான் எல்லாரோட சேர்ந்து டிஃபன் எடுத்துக்குவேன். மற்றபடி ரெகுலராக நான் டிஃபன் எடுத்துக்கிறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். காலம்பறை காஃபி குடிப்பேன், அதுக்கப்புறம் ஏதாவது பழங்கள் இருந்தால் சாப்பிடுவேன். மத்தியானம் சாப்பாடு தான். நைட்டு சாதம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாதம் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ நல்லா பொரியுது. உங்களுக்கு சவுண்டு வேணால் கேட்காம இருக்கும், ஆனால் அந்த பொரியுது பாருங்கள். இங்கே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த அரிசி வெடிக்கிறது தெரியும். இதுதான் பக்குவம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இதுக்கு மேலே விட்டிங்கன்னா ஒரு மாதிரி அந்த தீஞ்ச ஸ்மெல் வந்துடும். இந்த அரிசி வெடித்து வெளியில் வந்த வெள்ளை நேரம் தெரிஞ்சு பொரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் மாற்றிடுங்க. இப்போ நான் 1/2 கிலோ கவுனி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 100 கிராம் கொள்ளு எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அந்த வெள்ளைத்தன்மை தெரியுது பாருங்கள் அரிசி. இப்படி பொரிஞ்சால் மட்டும்தான் இந்த தெரியும். நிறைய பேர் வறுத்துருப்பாங்க, பொரியரிசி வறுத்துருப்பாங்க. அப்போ அதெல்லாம் சடச்சடன்னு வெடிக்கும். நம்ம கவுனிங்கிறனால, அந்த கருப்பரிசிங்கிறனால உள்ளே நமக்கு வெள்ளை வந்து நல்லா தெரியுது. இப்போ 1/2 கிலோ அரிசிக்கு 100 கிராம் கொள்ளு போட்டிருக்கேன். 50 கிராம் பாசிப்பருப்பு போட போகிறேன். இப்போ இந்த மாதிரி நிறம் நல்லா வந்தோடனே கொள்ளு வந்து வெடிக்கும். கொள்ளும் வெடிக்க தான் செய்யும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வறுத்தாச்சுன்னா. ஆனால் நம்ம வெடிக்கிற அளவுக்கு போவேன்னா இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த வாசனை வரும். நம்ம இந்த பொருள்லாம் வறுக்கும் போதே நமக்கு அவ்வளோ வாசனை வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கஞ்சி மனம் நான் குடிக்கும்போது அதை பிடிக்காம தான் நான் ஒரு தடவை அரைச்சேன். சரி, அரைச்சி தான் பார்ப்போமே, ஹெல்த்துக்கு நல்லதுங்கிறாங்க. நமக்கும் ஒரு நாளைக்கு ஒரு உடல் உபாதையங்கள், நம்ம வயசு நாளுக்கு நாள் ஒவ்வொரு இன்ச்சாக நமக்கு ஒவ்வொரு நாளும் கூடிக்கிட்டே போகுது. அப்போ அந்த ஒரு வருஷம் ஆனால் நமக்கு ஒரு வயசு கூடுது இல்லையா? அப்போ என்ன தான் நமக்கு வயசு கூடும்போது நம்ம சில மாற்றங்கள் நம்ம செஞ்சு தான் ஆகணும் இல்லையா? ஏன்னா நமக்கு முட்டி வலி வருது, ஏற்கனவே கை வலி இருக்குது, பேக் பெயின் இருக்குது. சரின்னு குடிச்சு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சூப்பராக இருந்தது. முத நான் கவுனி கஞ்சி வைக்கும்போது எனக்கு இந்த கொள்ளு போட்டெல்லாம் அரைக்கணுங்கிறதெல்லாம் தெரியாது. அனுபவம் வேணும் இல்லையா? அதுக்கும் நம்ம புதுசாக ஒரு அது தயாரிக்கிறோன்னா எல்லாருக்குமே தடுமாற்றம் இருக்கும். எப்படி செய்கிறது, எப்படி அதை கூழாக கரைக்கிறது அப்படிங்கிறலாம் நமக்கு தெரியாது. அப்போ ஃபஸ்ட்டு அரைக்கும்போது ஒரு நெருன்னு இருந்துச்சு. ஐயோ என்ன இப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி கொள்ளு போட்டு அரைக்கணும், வாசனையாக இருக்கும் அப்படின்னாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு கொள்ளு போட்டு தான் அரைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்துச்சு. அதான் 2வது ட்ரிப்பு. அதுக்கப்புறம் பாசிப்பருப்பும் சேர்த்துக்கலாம் அப்படின்னாங்க. இப்போ நான் அதுக்கு முந்தின தடவை கொள்ளு சேர்த்தேன், போன தடவை பாசிப்பருப்பு அரிசி மட்டும்தான் சேர்த்தேன், ஓமம். இப்போ நான் வந்து 3 ஐட்டம் சேர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அரிசி, அதாவது இந்த தடவை கஞ்சி மாவு அரைக்கிறது இன்னுமே வாசனையாக இருக்கும். ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த செவந்த மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இதுக்கு ஒரு 50 கிராம் கொஞ்சம் கூட தான் போட்டிருப்பேன். இந்த 3ஐயும் நம்ம ஒரே தட்டில் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நாங்கள் ஜீரகம் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஓமம் தான் சேர்ப்பேன். ஏன்னா அந்த கவுனி அரிசிக்கு இந்த ஓமம் வந்து நல்லா எடுத்து கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். கரைக்கும் போதே, நம்ம கஞ்சி காய்ச்சும் போதே வந்து அவ்வளோ ஒரு மணமாக இருக்குது. சரி, ஓகே, நம்ம இந்த தடவையும் ஓமமே போட்டுக்கலாம். ஏன்னா பாசிப்பருப்பு கொள்ளெல்லாம் சேருது இல்லையா? அதனால் நம்ம ஓமமே போட்டுக்கலாம் சொல்லிட்டு இப்போ ஓமம் வந்து நம்ம அடுப்பை அமர்த்திட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கரண்டியை வச்சேன், எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சிந்திருச்சு. நல்ல வேளை நிறைய கொட்டலை. நான் அடுப்பில் எடுத்து நான் போடுறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இப்போ தான் நான் வந்து அடுப்பெல்லாம் தொடச்சி நல்லா ஈர துணி போட்டு தொடச்சி, அதுக்கப்புறம் காஞ்ச துணியை போட்டு தொடச்சி அடுப்பு நீட்டாக இருக்குது. அதனால தான் அந்த இதை நான் எடுத்தேன். இல்லைன்னா சிந்துனா எடுக்க மாட்டேன். ஏன்னா நம்ம அடுப்பு தொடச்சி வச்சுட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோன்னா அதில் பூச்சி, கரப்பாம்பூச்சி எல்லாமே வருது தானே ஃப்ரெண்ட்ஸ். வீடுன்னு இருந்தால் அதெல்லாம் வரத்தான் செய்யும், ஜந்துக்கள்லாம் வரத்தான் செய்யும். அப்படிங்கும்போது நம்ம அதை நான் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ அடுப்பு நீட்டாக இருக்கிறனால தான் அதை நான் எடுத்து போடுறேன். இப்போ பாருங்கள், இந்த தட்டில் இருக்குது இல்லையா, நான் ஆற வச்சுட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இது ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் நீங்கள் ஃபேனில் போட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு ட்ரிப்பு அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு வந்துட்டு 2வது ட்ரிப்பு அரைச்சிக்குவோம். இது அரைக்கும் போதே மனம் அவ்வளோ மனமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் நான் சொன்ன பக்குவத்தில் அரைங்க. இது வந்து ரொம்ப நைஸாக ஆகாது, கொஞ்சம்
அதை தொட்டு பார்த்தா நெருப்பு நமக்கு கைக்கு தட்டுப்படும் அந்தளவுக்கு இருக்கும். ஆனால் கஞ்சி குடிக்கிறதுக்கு மோர் விட்டு நீங்கள் குடிக்கலாம். பால் விட்டால் நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மோர் விட்டு அதுக்கு தொட்டுக்க உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். நான் ஒரு ட்ரிப்பு வந்து வறுத்துட்டேன். இந்த மாதிரி நான் லாங் வீடியோலாம் போட தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறேன். இப்போ என்னன்னு தெரில, கொஞ்ச நாளாகவே எனக்கு ஷார்ட்ஸுக்கும் வியூஸ் போக மாட்டேங்குது, லாங் வீடியோக்கும் வியூஸ் போக மாட்டேங்குது. அது என்னோடய மிஸ்டேக் தான் நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது 2வது ட்ரிப்பும் நம்ம அரைச்சாச்சு. இது எனக்கு ஒரு 2 மாதத்துக்கு இந்த கவுனி கஞ்சி வரும். நீங்களும் இந்த மாதிரி நான் சொன்ன பக்குவத்தில் அரைச்சி அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது மனம், ருசி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இந்த கவுனி கஞ்சி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.